வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள். இவர் 1938ஆம் வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவர் சுப்பிரமணியம் சங்கர் என்பதுதான் இவருடைய பெயர். 1965ஆம் ஆண்டு இரவும் பகலும் என்று ஒரு படம் வெளியானது. அதுதான் முதலாக இவர் அறிமுகமாகிறார். அந்த படத்தின் இயக்குனர் தான் இவர். சங்கர் என்ற பெயருக்கு முன்னால் ஜெய் என்ற பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஜெய்சங்கர் என்று இவருக்கு பெயர் வைத்தார். அதுல அவர் ஒரு சிறந்த நடிகராக உருவாக ஆரம்பித்தார். இதுக்கு முதல்ல சினிமாவில் வரதுக்கு முன்னால நாடகத்துறைகள்லாம் நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால சினிமாவில் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி சிறப்பான நடிகரா நடிச்சு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். இவருக்கு தமிழ் சினிமாவிலே முதலாக ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகளை டி.ஆர். சுந்தரம் அவர்கள் வழங்கினார்கள். வல்லவனுக்கு வல்லவன், இருவல்லவர்கள், வல்லவன் ஒருவன், இப்படி டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமா எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போல நடித்துக் கொண்டிருப்பார். ஆங்கில படங்கள் வருது இல்லையா, ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், அந்த மாதிரி படங்களை இங்க தமிழ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அது அனைத்திற்கும் இவர் தான் கதாநாயகன். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்ல, ஒரு ஆக்டிங், அதாவது சிறந்த நடிகர், குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர், இப்படி பல கோணங்கள்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். இவர் ஒரு 200 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்கார். இவர் எல்லா நடிகர்களோடவும் இணையாக நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், இப்படி எல்லாரும் நடிச்சிருக்கிறாரு. இவர் எம்ஜிஆர் கூட மட்டும்தான் இணையாக நடிக்கவில்லை. இவர் ஒரு படத்துல எம்ஜிஆரோட நடிக்கிறதுக்கு முடிவாச்சு. முதல் நாள் படப்பிடிப்புக்கு போயிருக்கும் பொழுது இவருக்கு மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் இவருடைய காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதனால அவர் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்டு போச்சு. மன வருத்தம் ஏற்பட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும் போது, அதனால பல படங்களுக்கு நான் கால் ஷீட் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த படத்துல நடிச்சோம்னாக்கா எனக்கு அந்த படங்களுக்கு எல்லாம் சிக்கல் வந்துடும். அதனால தயவு செஞ்சு நான் இந்த படத்துல விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட இயக்குனர்கிட்ட சொல்லிட்டு நேரா போயிட்டு எம்ஜிஆர் கிட்டையும் விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரும் ஓகே, உங்களுடைய பிரச்சனை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல விலகிட்டார். இப்படி எம்ஜிஆரோடு நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரோடு சேர்ந்து நடிக்க முடியாமலே செய்துவிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்ப பாங்கான படங்கள்லாம் நடிச்சிருப்பார். இந்த பூவா தலையா, அப்புறம் பணமா பாசமா, இப்படி பல படங்கள். இவர் அவ்வளவு பிரமாதமா எல்லா படங்களும் குடும்ப பாங்கான படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் பஞ்சவர்ணக்கி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு குடும்ப பாங்கான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபைட் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கும் போது கர்ணன் அப்படின்னு ஒரு டைரக்டர், கேமராமேன் டைரக்டர், அவருடைய படங்கள்ல எங்க பாட்டன் சொத்து அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அவருடைய படங்கள் எல்லா படங்களையும் நிறைய படங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சாரு. இப்படி இவரு பீம்சிங் படம், பி.ஆர். பந்துல் படம், இவரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படம், இப்படி எல்லா இயக்குநருடைய படங்கள்லயும் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் நடித்த அனைத்து படங்களுமே மிக வித்தியாசமாக அமைந்திருக்கும். ஜெய்சங்கர் அப்படின்னு சொன்னாலே அது வெற்றி என்பது எல்லோர் மனதிலும் பதிவாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வில்லனா நடிக்க ஆரம்பிச்சார். அவர் வில்லனாக முதல் நடிக்க ஆரம்பித்தது ரஜினிகாந்த் நடித்த முரட்டு காளை என்ற படத்துலதான் அவர் வில்லனா வந்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வில்லனா பண்ணார். ரஜினி படங்களுக்கு பண்ணாரு, கமலஹாசன் படங்களுக்கு பண்ணாரு, தொடர்ந்து நிறைய படங்கள்ல பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்படி தொடர்ந்து கதாநாயகனாகவும் நகைச்சுவை நடிகனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் வில்லனாகவும் எல்லா கதாபாத்திரங்களிலும் நடித்து பெயர் பெற்றவர் தான் திரு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள்.
மக்களால் அவரை மக்கள் கலைஞர் என்று பாராட்டப்பட்டார். அவருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று மக்கள் அழைத்தார்கள். இப்படி மக்களால் போற்றப்பட்ட ஒரு நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள். அவர் எல்லா கதாநாயகிகளுக்கும் இணையாக நடித்திருக்கிறார். அவருடைய அந்த நடை ஸ்டைல் இருக்கு பாருங்க, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஜெய்சங்கர் அப்படின்னாலே அந்த வித்தியாசமான ஒரு நடையும் அவருடைய வசன உச்சரிப்பும் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய ஹேர் ஸ்டைல் மிக ஃபேமஸ். அன்றைய காலகட்டத்தில் ஜெய்சங்கருடைய ஹேர் ஸ்டைல் அவ்வளோ ஃபேமஸ். அன்றைய இளைஞர்கள் எல்லாம் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட்டினத்தில் பூதம்ங்கிற படத்துல ஒரு நகைச்சுவையோட கலந்த ஒரு கதாநாயகன் கதாபாத்திரம் மிக சிறப்பா பண்ணியிருப்பார் அந்த படத்துல. இது மாதிரி தன்னுடைய படங்களில் மிகவும் சிறப்பாக நடித்து கொடுக்க வேண்டும் என்று கதாபாத்திரங்களை தேர்வு செய்வார். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா கமலஹாசனோட சவால்ங்கிற படத்துல பண்ணாரு. அவர் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கூட சிங்காரவேலன் படத்தில் நடிச்சாரு. அதுல காமெடி பண்ணுவார். ஒரு மிலிட்டரி மேனா வருவாரு, ஆனா காமெடி பண்ணுவார். இப்படி அவர் தொடர்ந்து எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுத்து மிக சிறப்பாக உருவாக்கி விடுவார். அப்படிப்பட்ட திறமை கொண்ட திரு மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் அவர்கள் பிறந்த இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியை ஜேம்ஸ் பாண்ட் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.